ஃபர்ஸ்ட் அஷ்டமச்சனைனா என்ன அப்படிங்க உங்க பார்வையில் கொஞ்சம் சொல்லி கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது நம்ம இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை. நான் எடுத்து வச்சிருக்கேங்க அஷ்டம சனியில எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆனாங்க. ஜாதகம் நான் நிறைய ரொம்ப இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்னா என்னென்ன சேர்ந்து இருக்கிறதுனால எந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கு? இந்த கால் சம்பந்தமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, கால் முறிவுகள், இது நடக்கிறதே அஷ்டமச்சனையில் கூட அந்த குறிப்பிட்டு எப்படி இதை சொன்னீங்க? இப்போ நீங்க தலையிலேருந்து எடுத்துட்டீங்கன்னா 1ஆம் பாவத்துலேருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் தான் அப்படி கிளீனா எடுத்து. இப்போ கடகராசியில் அஷ்டமச்சனை நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ரொம்ப கவனமா இருக்கு. உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க. முதல்ல அஷ்டம சனினா பயப்படணும் இல்லை, அஷ்டமாதிபதி அஷ்டத்துக்கு வரும்போது பயப்படணும். வணக்கம், நான் உங்கள் மணியன் பிரபாகர். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா அஷ்டமச்சனி. ஸோ சனி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஐயோ எப்போதான் நம்மளை விட்டு போகுதுமோ, தசை நடந்தாலும் கோச்சாரமாக சனி வந்தாலும் ஒரு பயம், நம்மளை அறியாமல் ஒரு பயம் வரும். ஸோ சனி பகவான் சொன்னாலே ஒரு நீதிமான் தான். ஸோ அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் அவதிப்பட வேண்டியது இருக்கோ அப்படின்னு ஒரு பயம் வரும். ஸோ அந்த வகையில் அஷ்டமச்சனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப தெளிவாக இது சனி பகவானை பற்றி நிறைய நம்ம வீடியோ வந்து அதிகமாக பேசியிருக்காரு நம்ம அசோக் கந்தசாமி சார். ஸோ அவர் தான் வந்து இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல அஷ்டமச்சனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அஷ்டமச்சனை, ஃபர்ஸ்ட் அஷ்டமச்சனைனா என்ன அப்படிங்க உங்க பார்வையில் கொஞ்சம் சொல்லிருங்க நேயர்களுக்கு. ஸோ இப்போ அஷ்டம சனி அப்படின்னு தான் எல்லாருமே பயப்புறுத்தி அது சனினாலே பயந்துக்கிறாங்க. அவ்வளோதான். எல்லா இதுலேயும் சொல்றதாங்க, பயக்க வேண்டியதே இல்லைங்க, நடக்கிறது நடந்தே தீருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ சனினா ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, சனி வந்து வருட கிரகம் இல்லைங்களா. இப்போ அஷ்டம சனினா பயப்படணும் இல்லை, அஷ்டமாதிபதி அஷ்டத்துக்கு வரும்போது பயப்படணும். புரியுதுங்களா? அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு வரும்போது பயப்படணும். உங்க பாதகாதிபதி உங்க 7ஆம் பாவத்துக்கு வரும்போது பயப்படணும். இப்ப அஷ்டமாதிபதி சனி அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயப்பட வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப அஷ்டம சனினா என்னன்னா, உங்க ஜாதகத்துல 8ல் சனி இருக்கிறாரு, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப 8க்கு போயிட்டா என்ன ஆகுங்க? நஷ்டம், அவமானம், பிரச்சனை, விஷயங்கள், இது எல்லாமே இருக்கு. ஏன் சனிக்கு மட்டும் அவ்வளவு தூரம் நம்ம ஈடுபாடு கொடுக்குறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, ஒரு தொழில்காரகன் ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு எங்க வேணும்னா வருமானம் வேணும். அந்த வருமானம் இருந்து வரும்போது தொழில் நல்லா போனதான் அவனுக்கு நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தாதான் வருமானம் இருந்தாதான் வீட்டுல சந்தோஷம் இருந்தாதான் ஒரு குடும்பம் முழு திருப்தி அடையும். அப்போ அந்த தொழிலுங்கிற வார்த்தையில தான் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அப்பேற்பட்ட சனி வந்து அஷ்டமத்துக்கு போகும்போது தான் கைகால்லாம் எல்லாத்துக்கும் நடுக்குது. இனி அடுத்த ஒரு 2.5 வருடம் நம்ம காலி முடிஞ்சு சோழி முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருதுங்க. பட் இது ஆக்சுவலா என்னன்னா அப்படி பயப்பட வேண்டியது கிடையாது. அப்ப அஷ்டமச்சனிங்கிறப்ப நிறைய பேர் இல்லைங்க, நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரே டைம்ல என்னோட தலைகீழா வாழ்க்கையை திருப்பி போட்டுருச்சு, என் குடும்பமே ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால உடல் ரீதியா இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத கண்டறிகிறாங்க இந்த அஷ்டமச்சனி பீரியட்ல. ஸோ அப்படி இருக்கும் இந்த அஷ்டமச்சனி யாரை சார் வந்து ஃப்ரீயா விடும்? எல்லாத்தையும் நிறைய பேர் பாதிக்கிறீங்க. அதே மாதிரி நீ சில பேர் இல்லை நான் தொழிலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு இல்லைங்கிறது சொல்ல முடியுங்களா? தாராளமா சொல்லாங்க. இப்ப அஷ்டம சனி இப்ப வந்து நேயர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒரு நல்ல ஒரு தசாபுத்தியா இருக்கிற பட்சத்தில், இப்போ நல்ல தசாபுத்தினா என்ன சார் அப்படின்னா, 1, 2, 3, 5, 7, 9, 10, 11 இருந்து தசாபுத்தி நடந்தால், அந்த நடக்கிற திசாபுத்தியோடைய கிரக சேர்க்கைகள் சுப கிரக சேர்க்கையா இருந்தால், அதோட ஆதிபத்தியம் நல்லா இருந்தால் பயப்பட வேண்டியதே இல்லை. ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கு அடுத்த ரூல், சனி அவங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில இருந்தால் சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி இந்த அஷ்டம சனி நல்ல நிலைமையில இருந்தாலே பெருசா ஒரு பாதிப்பு இருக்கு. இந்த 2 ரூல். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, திசாபுத்தி. 2வது வந்து சனியோட நல்ல ஒரு கிரக சேர்க்கையோட நல்ல இடத்துல இருக்கும் பட்சத்தில், அது அஷ்டமாதிபதியா இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், சனியோடைய வந்து பாத்தீங்கன்னா சுபகோட்களோட சேர்க்கை, பார்வையில சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்திருக்கிறது, புதனோட சேர்ந்திருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஜாதகத்துல அதே மாதிரி சுக்கிரன் அஷ்டமாதிபதி இருந்துக்கூடாது. அது நான் ரொம்ப அஷ்டம் பாதகம் அப்படி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணவில்லை. சுபக்கிரக கோட்களோட கிரகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது நம்ம இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லைங்க. சின்னதாக எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். நான் எடுத்து வச்சிருக்கேங்க அஷ்டம சனியில எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆனாங்க. ஜாதகம் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். சமீபம் நான் அதனாலதான் கேள்வி கேட்டேன். நிறைய பேர் அதுல நிறைய சொல்லியிருக்காங்க, இல்லைங்க மத்தவங்களுக்கு என்னன்னு தெரியலீங்க, பட் எனக்கு நல்லா இருக்கு, நான் தான் 2-3 ஆபீஸ் போட்டிருக்கேன், சிறப்பான வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நல்ல தொழில் சார்ந்த ஒரு 8 பேர் 10 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு டார்கெட் பண்ணி தான் அது வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம். சரி, இதனால சரி இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன குறியீடுங்க? ரொம்ப இந்த ஜாதகம் வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கு அப்படின்னா என்னென்ன சேர்க்கை சேர்ந்து இருந்ததுனால எந்த மாதிரி ஆபத்துகள் கிடைக்குது? இப்போ தவறான கிரக சேர்க்கை அப்படின்னு முதல்ல எடுத்தோடனே நம்ம சனியோட கேதுங்க.
சனிக்கேது வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன். கண்டிப்பா. ஓகே. சனி செவ்வாய் சனி செவ்வாய். ஓகே. இது ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெட்லியா எடுத்துக்கணுங்க. சனி வந்து அஷ்டமாதிபதியோடையும் சேர்க்கை இருக்கிறது, அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துல இருக்கிறது. ஓகே. இது வந்து நம்ம சேர்க்கை பார்வை சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து சனி 8-12 இருக்கிறது. சனியே அஷ்டமாதிபதி ஆகிறது. ஓ. நீங்க வந்து மிதுன லக்னம் எடுத்துக்கங்க. சனி யாருங்க? அஷ்டமாதிபதி. பாக்கிய கடக எடுத்துக்கங்க. யாரு? அஷ்டமாதிபதி. சரி, சிம்மத்தையே எடுத்துக்கங்களேன். 6ஆம் அதிபதியே வராரா? அப்ப அவர் கஷ்டத்தை கொடுக்காம அங்க நோயை கொடுத்துருவாரு. அப்போ என்னன்னா, அங்க மகரத்துல எந்த கிரகம் இல்லாத பட்சத்தில், கிரகம் இருந்ததுன்னா அது பெருசா அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. அந்த கிரகம் இல்லாத போது அந்த பிரச்சனைகள் பண்ணும். அப்போ இந்த அஷ்டமாதிபதியா வரும்போதுதான் அங்க வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. தவறான கிரக சேர்க்கையில தான் பிரச்சனையை கொடுக்கும். மற்ற வழியில தொந்தரவு பண்ணிச்சு நீ யாரும் ஒருத்தர் சொல்ல முடியாதுங்க. நீங்க சொன்ன மாதிரி மிதுனம், கடகம், சிம்மத்துக்கு வந்து அந்த காம்போ. சிம்மத்துக்கு வந்து நம்ம நோய் மட்டும் எடுத்துக்கணும். சிம்மம் கடகம் சொன்னாலே ஜென்ம விரோதியா தான் பாக்குறாங்க. ஏன்னா இது சனியோட கேங் மாதிரி சொல்லலாம். இது சூரியன், சந்திரன், இவங்க அவங்க ஜென்ம ராஜா ராணி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சனி 2 டீம் அந்த மாதிரி இருக்குதுங்க. பட் மெயினா நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஜாதகத்தை நீங்க பாருங்க முதல்ல. எப்பொழுதுமே என்ன திசை நடக்குது, ஒரு திசைக்கு ஒரு புத்திக்கு பாத்துட்டாங்கனாலே போது பலன். புரியுதுங்களா? பெரும்பாலும் அடுத்த திசை முடிய போதா பாருங்க. ராகுக்கு எது பயிற்சிக்கு என்னன்னு பாருங்க. ஒரு சனி பயிற்சிக்கு என்ன பலன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லா போங்க. தினம் ராசி பலன் பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது. பட் ஏன்னா இந்த பெயர்ச்சி ஆகிறதும் அந்த திசா புத்தி மாறும் போது உங்களுக்கு எது ஆதிபத்தியம், நான் அதனாலதான் எப்ப ஜாதகம் பார்த்தாலும் சொல்லிடுவேன். உங்களுக்கு இந்த லக்கணம் வந்து சாரி இந்த கலர் வந்து சூட் ஆகும், இந்த கோயில் வழிபாடு வேணும், இந்த நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பரு, 3வது இந்த திசை உங்களுக்கு நல்லா இல்லை, இந்த 4 வரைக்கும் நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த கோயில் வழிபாடு பண்ணுங்க, இங்க போங்க, இங்க வாங்க, இதை பண்ணுங்க, இதை கொடுக்காதீங்க, இதை செய்யுங்க, செய்யாதீங்கன்னு புள்ளி விவரமா சொல்லி அவங்களுக்கு வச்சிடணும். அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த அந்த திசா புத்தி முடிவு வரைக்கும் எந்த ஜோசியத்தையும் போக வேண்டியது இல்லை. ஏன்னா அப்படி கரெக்டா வழி நடத்தணுங்க. ஏன்னா மக்கள் வந்து என்னன்னா, அவங்களுக்கு தெரியாது எந்த திசை என்ன பீரியடு எப்ப வந்து. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓவராலா இந்த யூடியூப் இதெல்லாம் ரொம்ப பிரபலமான போதுல இருந்து எல்லாத்துக்கும் தெரியுது என்னென்ன பயிற்சி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு தெரியாதவாங்கட்டு நம்ம இன்னும் சொல்லணும் என்ன திசை உங்களுக்கு நடக்குது. இன்னும் நிறைய பேருக்கு லக்கணம்னாலே நிறைய தெரிய மாட்டேங்குது. ஐயா அதே மாதிரி இப்ப இந்த அஷ்டமச்சனியில் நிறைய பேர் அவதிப்பட்டு இருந்தாங்க. ஸோ மேக்சிமம் இல்லைங்க, தொழில் நஷ்டங்க, எங்களோட வீடு வாடகை கொடுக்க முடியல, அவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியல, நாங்கள் ரொம்ப கடன் சேர்மத்தில் மாட்டி இருக்கோம், ஒரு கொடுத்தல் வாங்கல் கூட என்னால் முடியல, என்ன நம்பி காசு தர மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி நான் கொடுத்த பணம் நமக்கு வந்து கை வந்து சேரல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைம்ல நிறைய பேர் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வேலையை விட்டு சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில அவங்க உண்மையில சொந்த தொழில் பண்ணலாமா, ரெண்டாவது கூட்டு தொழில் அவங்களுக்கு சாதகமா, இந்த ரெண்டுமே பண்றதுக்கு கடன், இந்த கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்றாங்க, இந்த சமயத்துல இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணலாங்களா அந்த அஷ்டம சனியில? பொதுவா அஷ்டம சனிங்கிறது ரொம்ப நாள் நமக்கு இருக்க போறோம். ஃபர்ஸ்ட் அஷ்டம சனி வந்து நான் பெரும்பாலும் எப்படி எல்லாம் இருக்குன்னா, ஜாதகத்தை பார்த்துட்டு 2வது அவங்களுடைய கிரக சேர்க்கை, அவங்க திசாபுத்தி ஆதிபத்தியம் எப்படி இருக்கு, என்ன கொடுப்பன எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கும் பட்சத்துல தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா ஒருத்தங்க ஜாதகம் கொடுத்தா அந்த டைம்ல பிரச்சனை போட்டுருவோம். ஒரு சைட்ல ஜாமக்கோல் பிரச்சனும், ஒரு சைட்ல வந்து ஜாதகம், ரெண்டுத்தையும் இதுலயே சொல்லிடுவோம் நஷ்டம் அடைஞ்சிருக்கான், இவன் வந்து ஜெயிக்க முடியாது, இவன் பாதிப்பா இருக்குன்னு. அப்ப அதுலயே நம்ம முதல்ல அடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போன் அடிச்சாப்புல, 10ஆம் பாவத்துல கவிப்பு, உதயாதிபதி 12ல, உதயத்தை நோக்கி பாம்பு. அதாவது கடனுக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கடன் வாங்க, தொழில் நஷ்டம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கடன் பாக்குறீங்க, லோனும் எதிர்பார்க்குறீங்க, ரெண்டுமே வர மாட்டேங்குது, 2 கை 2 கால் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அவர் சொன்னது 100% கரெக்டுங்க. அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னன்னா தொழில் நஷ்டங்க, கடனும் வர முடியாது, வீடு கட்டி பாதியில் நிக்குது. அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியுது கரெக்டா இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப பிளான்ல சொன்ன இந்த மாதிரி வடகிழக்கெல்லாம் சேர்ந்து மூடின மாதிரி வச்சிருக்கீங்க, பிளான்ல தப்பா இருக்கு, வாஸ்து தப்பா இருக்கு, இதெல்லாம் சரி செய்யணும், ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நாள் ஆகணும், அது வரைக்கும் தான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றப்ப அவரு கஷ்டமா சனி. இப்போ ஒரு நாள் நடக்க முடியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அஷ்டமணி சனி என்னை வச்சு செஞ்சுட்டு போயிருச்சு, அவர் திசா புத்தி தப்பு, கோச்சாரங்கள் அந்த மாதிரியான சூழல் இருக்கு. சனி வந்து பாத்தீங்கன்னா அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கேது சேர்க்க சனி அவருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வச்சு செய்யும் அந்த டைம்ல. அப்ப அவரு கோச்சாரங்கள் சரியில்லை. அப்ப நம்ம வந்து என்னடாங்க சனி சரியில்லை, அப்ப அவருக்கு வந்து வச்சு அந்த டைம்ல வந்து செய்யுங்கிறத நம்ம தெளிவா சொன்னோம். இந்த வழிபாடுகள் செய்யுங்க, இந்த நாள் வரைக்கும் இப்படி இருக்கு, இதெல்லாம் மாத்துங்க, இந்த பிளான் இப்படி மாத்துங்கன்னு எல்லாம் சொல்லணும். இப்ப கண்டிப்பா அதோடைய ஒரு 12 நாளே உங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்லி, இப்ப 2 நாள் தான் ஆச்சு, 12 நாள்ல அதுக்கான மாற்றங்கள் அவருக்கு கண்டிப்பா தெரியும்.
இப்போ அந்த அஷ்டம சனின்னா நம்ம பெரும்பாலும் பயந்துக்க வேண்டியது கிடையாது. இப்போ பயப்படுற மாதிரி இருந்தால் நம்ம அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா அந்த சனியா இருக்கக்கூடிய காரகத்துவத்துல பெரும்பாலும் ஈடுபாடு காட்டாமல் நம்ம வாட்டுக்கு நம்ம அந்த கோயில் வழிபாடுகள்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 100% ஆக்டிவ் இருந்தா 10 வருஷம் இருந்தா போதும். அதை நம்ம ரொம்ப நோண்டக்கூடாதுங்க. நோண்டா அது திருப்பி கிரகம் நம்மளை கடிச்சு வச்சிரும். அதை ஃப்ளோல அப்படியே விட்டுறணும். என்னப்பா லாஸ் ஆயிட்டியா, பரவாயில்ல, ஓகே, அதை ரெக்டிஃபை பண்ணும். பணம் ரொம்ப முக்கியம் தான். அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணிட்டு அதை பண்ணணுங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி நீங்க போன வருஷமே சொல்லியிருந்தீங்க அஷ்டமச்சனி ஒரு மிதுன ராசி பேசியிருந்தோம். ஸோ மிதுன ராசி பேசும்போது என்னன்னா நீங்க அதிகமா என்ன பாகத்தை சொன்னீங்கன்னா உடல்ல வந்து நீங்க கால் பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இந்த காலை மட்டும் இருந்து இந்த இப்ப அஷ்டமச்சனி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கால் இப்ப ஸ்டெப்ஸ் ஏறும் போதோ ஒரு வண்டி ஓட்டும்போது கால் பகுதியை வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாங்க, சார் நேற்று படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டேன், இப்போ ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து கட்டுப்போட்டு இருக்கும் அப்படிங்கிற. அதே மாதிரி கால் சம்பந்தமா நிறைய பேர் வந்து இந்த கால் சம்பந்தமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, கால் முறிவுகள் இது நடக்கிறதையே அஷ்டமச்சனியில் மட்டும் அந்த குறிப்பிட்டு எப்படி இதை சொன்னீங்க அந்த கால் பகுதி? சிம்பிளுங்க. இப்போ வந்து என்னன்னா நம்ம மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு தனி சப்ஜெக்ட், அது பெருசா பேசலாம். இப்போ நீங்க தலையிலேருந்து எடுத்துட்டீங்கன்னா 1ஆம் பாவத்துலேருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் தான் அப்படியே கிளீனா எடுத்து நீங்க 5, 6ஆம் பாவம் தாண்டிட்டீங்கனாலே வயிற்று கீழே தான். அப்ப அஷ்டமச்சனி 8ஆம் பாவத்தோட தொடர்பு தான் அங்க வேலை செய்யும். அப்ப முட்டி கீழே தான் ப்ராப்ளமே. இப்போ இன்னொன்னு வரணும். இப்போ வந்து என்னன்னாங்க அஷ்டம சனி நடக்குது, செவ்வாய் வந்து அவருக்கு வந்து ஐஎஸ் டிகிரி வாங்கியிருக்கு, 6ஆம் அதிபதி கூட அவர் தான் வராரு. அவர் காதுல வந்து பாத்தீங்கன்னா குயின்னு சவுண்டு, புரியுதுங்களா? அப்ப அந்த குயின்னு சவுண்டு வரும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பிரச்சனை. அது காது வலி, காதுல ஒரு சவுண்டு, தூங்க முடியல, படுக்க முடியல, சாப்பிட முடியல, பெரும் தொந்தரவு. அப்போ நம்மளுக்கு வேற ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அது மாறும். ஒன்லி நம்ம அஷ்டம சனி மட்டும் பிரச்சனைனா காலில் தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ இன்னொருத்தர் நினைக்கலாம், ஐயோ எனக்கு வந்து வயிற்றுல தானே பிரச்சனை வந்துச்சு, எனக்கு தலையில தானே பிரச்சனை வந்துச்சு. அது வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜில அந்த திசா புத்திக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் வந்து இருக்கு. அப்போ வந்து அஷ்டம சனி பெருசா வேலை செய்யாது, புரியுதுங்களா? மற்றபடி நல்ல திசா புத்தி இருக்கும்போது அந்த அஷ்டம சனிக்கான வேலைகள் நம்ம நீங்க சொன்ன மாதிரி இப்போ 90% கால குறிக்கிறதா அதிகபட்சம். கண்டிப்பா கண்டிப்பா நேர்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா இப்போ வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா கால் பாதிப்புங்கிற போன வருஷம் பண்ண வீடியோவை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன தெளிவா நாங்க சொல்லிக்கிறோம், ஏன்னா மெயினா நம்ம அதை சொல்லணும். இப்போ பத்திரமா இருங்க. அதே மாதிரிங்க அஷ்டமச்சனி சுபகாரியங்கள் நிறைய பேருக்கு 90s கிட்ஸா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம், ஐயா அந்த கல்யாண வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அது மாதிரி சுபகாரியங்கள் வந்து இந்த டைம் பண்ணலாங்களா? அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வீடு கட்டுறது, இந்த நிலம் வாங்குறது, இந்த புதிய வாகனம், வண்டி, இந்த சுபகாரியங்கள்ல இந்த அஷ்டமச்சனியில பண்ணலாங்களா? இப்போ நான் மறுபடியும் சுத்தி முத்தி நான் திரும்ப அதுக்கு தான் வருவேன். என்ன வருவேன்னா உங்களுடைய திசா புத்தி, உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆதிபத்தியம், உங்களுக்கு அதிகபட்ச சுபக்கோட்களோட தொடர்பு இருக்கு, நல்ல இது இருக்குன்னா தாராளமா பண்ணலாம். சோ அதுதான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம ஜாதகம் பிளஸ் பிரசனம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது துல்லியமா நம்ம சொல்லுவோம். பெரும்பாலும் தவிர்க்க சொல்லுவோம், பெரும்பாலும் அந்த சுபகாரியத்தை தவிர்க்க சொல்லுவோம். அது எப்படிங்கிற காரியத்தை பொறுத்து, அவங்க ஜாதகத்தை பொறுத்து. அதனால நம்ம இதை வந்து என்னன்னா பண்ணுங்கன்னு டப்புன்னு சொல்லிட முடியாது, பண்ண வேண்டாம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஜாதகம் என்ன டிபெண்ட் பண்ணுதோ அதை நம்ம ஓப்பனா அதை பார்த்து சொல்லிடலாம். அது ஒன்று. அதே மாதிரி சனி பகவான் அப்படி சொல்றோம். ஸோ சனி பகவான் அஷ்டமச்சனி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்கறது என்னன்னா இந்த அஷ்டமச்சனியில எவ்வளவு பாதிக்கப்படுறோம் அந்த அளவுக்கு இந்த 7.5 சனியும் பாதிப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ரெண்டுல வந்து எதுதான் அதிக பாதிப்பு தரும்? இப்போ 7.5 வருஷம் நடக்கிற 7.5 சனியா, 2.5 வருடம் நடக்கிறது அஷ்டமச்சனியா, எதுல பாதிப்பு? என்ன கேட்டீங்கன்னா அஷ்டம சனி தான் நான் சொல்லுவேன். 7.5 வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ரெண்டாதான் மாத்தி மாத்தி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தா செகண்ட் ஹாஃப் மாத்தி, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாத்தி, அப்படிதான் இருக்கும். பட் இந்த அஷ்டம சனி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அடிச்சு துவைச்சு காய போட்டு ஊற வச்சு மறுபடியும் எடுத்து துவைச்சுக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா அது அஷ்டமம். 7.5ங்கிறது வேற, அஷ்டமங்கிறது வேற. தொட்டதெல்லாம் தோல்வி. இப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். 7.5 சனி எடுத்தோன்னே யாருக்குமே தெரியாது. அப்போ ரொம்ப மனவலியை கொடுக்கும் இல்லையா நீங்க சொல்ற மாதிரி? அஷ்டமச்சனியில அதைத்தான் நம்ம சொல்றோம். எங்க போய் தொட்டாலும் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லுங்க, அவங்களோட மன ரீதியா ரொம்ப டிஃபெக்ட் ஆயிருவாங்க. இப்ப அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இருக்கீங்க, இப்போ நீங்க வந்து நீங்களா போய் சாப்பாடு செஞ்சு நீங்களா வந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சு நீங்களா உங்க குழந்தைக்கு பண்ணி ஸ்கூல்ல கொண்டு விடணும்னா பாசிபிளா? ரொம்ப வலியா இருக்குமா? உங்களால முடியல, உங்க மனைவி என்ன பண்றாங்க, நான் பாத்துக்கிறேங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எப்படி சப்போர்ட்டோ அது வந்து கிரகமா நம்ம எடுத்துக்கணும். இப்ப அஷ்டம சனியில வச்சு செய்யுதா, திசாபுத்தி நல்லா இருக்கா, இங்க ஒரு பக்கம் தொழில் புதுசா போய் செஞ்சேன், லாக்கு இதுல வரப்போனா அதுல போயிட்டு இருக்குப்பா, அதனால தப்பிச்சேன் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்ற புரியுதுங்களா? ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கான பலன், அந்த தாக்கு பிடிக்கும் தன்மை
ஒரு ரீசெண்டாவே சொல்றேன், வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்தேன். அவர் பங்குச்சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல பண்றாரு, ட்ரேடிங் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் இன்ட்ராடே ட்ரேடிங், இட்ஸ் அபவுட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் வந்து முதலீடு பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு வருது எல்லாமே. போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ ஒரு 12 கோடி ரூபாய் கிட்ட இருக்கு. அப்ப எவ்வளவுங்க? ஒரு 5 கோடி ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கா? கண்டிப்பா. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு மந்த்லி சேலரி மட்டும் 35 லேக்ஸ்ங்க, யூஎஸ்ல இருக்காரு. புரியுதுங்களா? மந்த்லி சேலரி மட்டும் 35 லேக்ஸ். இப்போ இங்க சம்பாதிக்கிறது இங்க விட்டுட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, எது தவறா போகுதோ அதை தேடி கண்டுபிடிச்சு பண்றாரு. அப்ப என்னன்னா, அவர் நடக்கிற புத்தி சரியில்லை. அதுதான் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்த மாதிரி, ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு பண்றதுக்கா இருந்தாலும் சரி, நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம சொன்னோம். அப்ப என்ன, அவருக்கு அங்க வர்றத இங்க விடுறதுனால பெருசா தெரியல. அவர் லைஃப்ல ஜாதகத்தை பாக்குறீங்க, என்னப்பா நீங்க, உனக்கு அஷ்டம சனி நீ முடிஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா பிஎம்டபிள்யூல போயிட்டு இருப்பான். முடிஞ்சுதா? 4 நாள் ட்ரிப்பு போறேன் சிங்கப்பூருக்கு, முடிஞ்சுதாப்பா ஜாலியா. ஏன்னா உள்ள ஒரு இது இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா, ப்ரீ டிஃபைன் பண்ணி சொல்லி மாட்டிக்காதீங்க. தவறா வந்து பேர் கெட்டு போறது காரணம் அதுதான். புரியுதுங்களா? அப்ப நான் என்னன்னா, எல்லா மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, முழுமையா பாருங்க. ஒரு ராசிக்கு பலன் சொல்ல தப்பா போகும். இம்ப்ரெஸ் பண்றாங்கிறதெல்லாம் பேசாதீங்க. அப்ப என்னன்னா, முழுமையா பாருங்க. அப்ப என்னன்னா, அதனாலதான் நான் விதிகளோட சொல்றேன். யாரு அவ்வளவு சீக்கிரம் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியாது. விதிகளோட சொன்னும் போது அவங்க கத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இப்ப இதை பாக்குறவங்களுக்கே, வீடியோ பாக்குறவங்களுக்கே அஷ்டம சனி பல பேருக்கு கஷ்டம் கொடுக்கும், பல பேர் நல்லா இருக்கும். இப்ப அவங்களுக்கு புரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சனி சும்மா துவச்சு கிடக்கும் ஆல்ரெடி. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கிறவங்களுக்கு பார்த்தா நல்லா திசா புத்தியா இருக்கு, நல்ல கிரக சேர்க்கையா இருக்கும். இப்போ அவங்களுக்கு புரியும், இதனாலதான் எனக்கு வந்து அஷ்டம சனி பிரச்சனை பண்ணல, எனக்கு இதனாலதான் எனக்கு பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ எனக்கு வந்து பிரச்சனை பண்றதே பிரச்சனை பண்ணிருக்குங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியல. புரியுதுங்களா? இந்த கையில நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன், இந்த கையில உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் லாஸ், 2,000 ரூபாய் இருக்கு. இந்த கையில 10,000 ரூபாய் வந்து போகுது, இந்த கையில கடை வாங்கி வச்ச 10,000 ரூபாய் போச்சுன்னா கஷ்டம். அதுக்கு இது பரவாயில்ல. அதுதான் கரெக்டான ஒரு பதில் தான். இதுல என்னன்னா, இப்ப இந்த கடகராசி பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப கடகராசியே அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? சோ அவங்களுக்கான இப்ப பரிகார ஸ்தலம் ஏதா இருக்குங்களா? இந்த கடன் எல்லாம் தீரி, ரொம்ப அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது ஒரு மனதை நிம்மதியா வேணும், நான் காசு பணம் கேட்கல, எதுவும் கேட்கல, மனசு நிம்மதியா வேணும் சார் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்கறாங்க. உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு மாதிரி நம்ம செக்ஷன்லேயே கமெண்ட் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பரிகார ஸ்தலம் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பரிகார ஸ்தலம் வந்து பாத்துட்டீங்கன்னா, இவங்களுக்கு கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே 2 விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்னன்னா, முதல்ல அம்மன் வழிபாடு, 2வது முருகன். புரியுதுங்களா? இப்ப அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கும் பட்சத்துல அம்மன் வழிபாடு 100% கை கொடுக்கும். குருவும் நல்லா இருந்தா அம்மன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பா இருக்கும். புரியுதுங்களா? சோ இவங்களுக்கு எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இவங்களே எங்க அடிச்சாலும் அம்மாட்ட தான் ஓடிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து பாருங்க, சந்திரன் கெட்டு போயிருக்கு, இல்ல சரியில்லை, அவங்க ஜாதகத்துல தவறான இருக்கிறது தான் விட்டு போட்டு முருகான்னு போவான். இது 2 தான், அவங்க வேற எதையும் கேட்க மாட்டாங்க. நீங்க 2 பார்த்தாலே நல்லா தெரியும். திருச்செந்தூர் போயிடலாம். அப்போ என்னன்னா, இது 2 நல்லா இருக்க பட்சத்துல ஏதாவது ஒரு வழிகள் மூலியமாக, ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடுல மூலியமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு தவறுதலான நடக்கக்கூடிய விஷயத்தை காப்பாற்றப்படுவார்கள். ரொம்ப தெளிவா, அற்புதமா, நிறைய கேள்விகள் வந்து சுவாரஸ்யமா இருந்த கேள்விகள் சூப்பரா பதில் சொல்லியிருந்தீங்க. நேயர்களே, இதே மாதிரி காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா. நன்றி சார். நன்றிங்க.